திருப்பூரில் ரங்கராஜ் பாண்டே, மணிகண்டன், பழனி, எழிலரசி, கபிலா விசாலாட்சி, ஹேமவர்த்தினி, நாராயண கோவிந்தன் பங்கேற்கும் சாணக்கியாவின் சில் பட்டிமன்றம் ஆகஸ்ட் 8 சனி மாலை 6 மணிக்கு. இடம் காயத்ரி மஹால், காங்கேயம் ரோடு, திருப்பூர். அனைவரும் வருக. அனுமதி இலவசம். மேற்கு வங்கத்தில் கல்குவாரி வர்த்தகத்தில் ஒரே ஒரு மாவட்டத்தில் மட்டும் முன்னாள் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் ஆதரவுடன் 15,000 கோடி ரூபாய் வருவாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக மாநில முதல்வர் சுவேந்து அதிகாரி பரபரப்பான குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது தொடர்பாக கொல்கத்தாவில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், பிர்பூம் மாவட்டத்தில் உள்ள முகமது பசார் பகுதியில் கல்குவாரி அதிபர் துல்லு மொண்டலின் இல்லத்தில் மாநில போலீசார் அதிரடி சோதனை நடத்தியதாக குறிப்பிட்டார். இந்த சோதனையில் கட்டுக்கட்டாக 28 கோடியே 50 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 21 கோடியே மதிப்புள்ள தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மேலும் கல்குவாரி அதிபர் துல்லு மொண்டல் வாங்கிய 242 வாகனங்கள் மற்றும் 21 சொத்துகள் இதுவரை கண்டறியப்பட்டு மொத்தம் 150 கோடி ரூபாய் சொத்துகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். பிர்பூம் மாவட்டத்தில் மட்டும் ஓராண்டுக்கு 1000 கோடி ரூபாய் வீதம் கடந்த 15 ஆண்டுகளில் 15,000 கோடி ரூபாய் அரசுக்கு வரவேண்டிய வருவாய் கையாடல் செய்யப்பட்டுள்ளதாக சுவேந்து அதிகாரி குற்றம் சாட்டியுள்ளார். மேலிடத்து உத்தரவு மற்றும் அப்போதைய முதலமைச்சர் மம்தா பானர்ஜியின் ஆதரவு இல்லாமல் இவ்வளவு பெரிய ஊழல் நடந்திருக்க வாய்ப்பில்லை என்றும், இந்த ஊழலில் முதன்மை பலன் அடைந்தது யார் என்பதை கண்டறிய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.